ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் வயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பக்தி ஒன்றுடே சேனல் வாயிலாக ஈரோடுல இருந்து பூவிரான் ஜோதிடர். குரு பெயர்ச்சி 2025 குரு பெயர்ச்சி 24ஆம் வருடத்திலிருந்து 25ஆம் வருடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். வருகிற விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ஒவ்வொரு பஞ்சாங்கத்து ஒரு விதிமுறை இருக்குது. இப்ப இது திருக்கணித பிரகாரம் 27ஆம் தேதி பயிற்சி ஆகுது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சித்திரை 31ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அப்போ சித்திரை 31ஆம் தேதி தான் சரியான கணக்குக்கு வரும். அப்போ ஆங்கில தேதி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 14/5/2025 புதன்கிழமை சித்திரை மாதம் 31ஆம் தேதி மாலை 5:48 இருந்து 6:01 இதுதான் கணக்கு, பொது கணக்கு பயிற்சி ஆகுது. இது பொதுவா உலக ரீதியா பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள்லாம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடந்தாலும் அவங்கவுங்க சுயஜாதக பிரகாரம் திசா புத்தி அந்தரங்களை கொண்டு, சூட்சும அந்தரங்களை கொண்டுதான் பலன் நடக்கும். பொதுவான பலன் பார்க்க போனீங்கன்னாக்க உலகத்துக்கு பொதுவாகவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா காலபுருஷ தத்துவப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்குது. மேசராசியில இருந்து காலபுருஷனான மேசராசியில இருந்து 9ஆம் இடம் தனுசுவை பார்க்குது 7ஆம் பார்வையா, 5ஆம் பார்வையா துலாம பார்க்குது, 11ஆம் பார்வையா கும்பத்தை பார்க்குது. இந்த பார்வை சிறப்பான பார்வைகள் தான். இந்த பார்வை சிறப்பான பார்வை தான். எல்லாத்துக்குமே நல்ல சுபிச்சங்களை தரக்கூடிய, ஏற்றங்களை தரக்கூடிய அற்புதமான பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் 3 நட்சத்திரங்களை கொண்டு இந்த துளாராசியில குருவானவர் 3/6 3ஆம் இடம் தைரியஸ்தானம், 6ஆம் இடம் உபதேசஸ்தானம். இந்த 3/6 குரு 9ஆம் இடத்துக்கு வர்றார். துளாராசிக்கு தான் 90% நல்லா இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னாவே பாக்கியஸ்தானம், பிதுர்ராஜ்யஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்றார்? 3ஆம் இடத்தை பார்க்கிறார், ஜென்ம ராசியை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக 5ஆம் இடத்துல ராகு வர்றார், 11ல கேது வர்றார். அதுவும் சிறப்பான அமைப்பு தான். குழந்தைகள்ல சில சிக்கல் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூர்வீக சுத்திர வில்லங்கம் இருந்தவங்க பூரா இந்த பூர்வீக சுத்திர வில்லங்கம் சரியாகி கிட்டத்தட்ட தசாபுத்தி அந்தாரங்கள் ஒத்து வரும்போது சரியாகி அதுல பிரச்சனை இருந்து வெளியாயிருவாங்க. 75% பிரச்சனை இருக்காது, சிறப்பா இருக்கும். 6ஆம் இடத்துக்குரியவங்கிறதுனால புதுசா கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அகலக்கால் விட்டுள்ளார். தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு என்ன செய்ய போறோங்கிறத உத்தேசிக்கிட்டு அதை சரிவர திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த குரு பலனை கொடுப்பார். இல்லாட்டி 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது இந்த பிரச்சனையை அதிகம் பண்ணி விட்டுருவார். ஆக கடன் மொத்தம் பார்த்து வாங்கிக்க, மற்றபடி சிறப்பா இருக்கு. பெரிய ஒரு தொந்தரவுலாம் கிடையாது. இந்த குரு சிறப்பை கொடுக்கறது தான் வர்றார். ஏன்னா அஷ்டமூர்ல இருந்தார் இது வரைக்கும். இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஆனாலும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்க வாரம் இஷ்ட தெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடணும். பக்கத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், ஏதாவது குரு கோயில்ல இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு என்ன பண்ணணும்னா நிறைய பேர் தெரியறதில்லை. கொண்ட கடலை மாலையா போடக்கூடாது, கொண்ட கடலை வச்சிடணும். சமைச்சு கொண்டு வெங்காயம் போடாம சமைச்சு கொண்டு வச்சு அதை நிவேதனம் பண்ணிட்டு 10 பேர் கொடுக்கணும். மஞ்சள் ஆடை தாராளமா அனுபவிக்கலாம். மஞ்சள் ஆடை அனுபவிச்சு அவருக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். இல்லைட்டு முல்லை ரொம்ப சிறப்பு, அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம். குழந்தைகளுக்கு தேன் மிட்டாய் வாங்கி கொடுக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு தேன் மிட்டாய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் முந்திரி பருப்பு போட்டு ஏதாவது நைவேத்தியம் பண்ணி
அதை வந்து குருவானுக்கு நிவேதனம் விட்டு வர்ற குழந்தைகள் சிறார்கள் கொடுக்கலாம். சிதற தேங்காய் இருக்குல்ல, அதை குரு பகவானை வந்து 9 முறை சுத்தி கொண்டாந்து சிதற தேங்காய் உடைக்கிறதும் சிறப்பு. ஆக இது வந்து சிறப்பான வழிபாட்டு முறை. ஆனா ரொம்ப சிறப்பா இருக்கவங்களுக்கு புதுசா வண்டி வாங்குவாங்க, புதுசா இடம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, புதுசா வீடு கட்டுவாங்க, கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாத குழந்தை, கல்யாணம் பண்ணி பிரச்சனையா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரிலீவ் இருக்கும் இந்த வருஷம். ஜாதகத்துல வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாதகம் கொஞ்சம் சரியில்லாமல் இந்த வருஷம் ரிலீவா இருக்கு, ஏதாவது தீர்வு கிடைக்கும். யோசனை பண்ணி அந்த தீர்வை வந்து சரி பண்ணிக்கணும். நம்ம தான் சரி பண்ணிக்கணும். மனைவி மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும், எச்சரிக்கையா இருக்கணும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ண சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா பார்க்கறது 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உதவி பண்ணணும். ஏழை குழந்தைகளுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 குழந்தைகளுக்காவது 3 குழந்தைகளுக்காவது புஸ்தகம் வாங்கி கொடுத்து யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பரிகாரம். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், எதிர்பார்த்த உத்தியோக மேன்மை கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி யூடியூபர்ஸோ இல்லை சினிஃபீல்டில் இருக்கவங்களோ இல்லை நாடகம் நடிக்கிறவங்களோ இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப 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 அற்புதமா இருக்கு. நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்றேன். வழிபாட்டு முறைன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வழிபாடு அது இல்லாம சக்கரத்தாழ்வார் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். சக்கரத்தாழ்வாருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் போய் அர்ச்சனை பண்ணி, அபிஷேகம் பண்ணி, அர்ச்சனை பண்ணி வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு.